வெளியேறும். கேசஸ் வெளியே போனாலே சளி கரைஞ்சி நமக்கு மோஷன் வழியா வெளியேற ஆரம்பிச்சிடும். மத்தியானத்துக்கு புழுங்கல் அரிசி மட்டும் பயன்படுத்துங்க. பச்சரிசியோ பாஸ்மதி அரிசியோ பயன்படுத்த வேண்டாம். பருப்பு சுண்டல் போன்ற ஹெவி புரோட்டீன்ஸ் இந்த 10 நாட்களுக்கு வேண்டாம். சோ புழுங்கல் அரிசி சாதம், முடிந்த வர ரசம், சுண்டைக்காய் குழம்பு, அந்த மாதிரி குழம்புகள் பயன்படுத்துங்க. மேக்சிமம் ரசமே பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. கூட ஏதாவது ஒரு கப்பு வெஜிடபிள்ஸ் எப்படி குக் பண்ணோம்னா நல்லா ஹாஃப் குக் இல்லைன்னா ஃபுல் குக் பண்ணாலும் ஸ்டீம்ல குக் பண்ணுங்க. ஸோ மேக்சிமம் நம்ம என்ன வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா சுரைக்காய், பீக்கங்காய், அவரைக்காய், வெண்டைக்காய், பாவக்காய், இது போன்ற வெஜிடபிள்ஸ். இது கூட கொஞ்சமா கேரட், பீட்ரூட், முட்டைகோஸ், இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொஞ்சமா இருக்கிற மாதிரி ஒரு பவுல் வெஜிடபிள், ஒரு பவுல் ரசம் சாதம் மத்தியானம் லஞ்சுக்கு எடுத்துக்கோங்க. நைட்டுக்கு நம்ம இப்ப சொல்லக்கூடிய குழம்பு ரெடி பண்ணிக்கோங்க. இது ஒரு 1 வீக் வரைக்கும் கெடாது. இது கூட